ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஃபர்ஸ்ட், ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த சார்ஜில் இருந்து R1 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இமேஜின் பண்ணிக்கலாமா? இப்போ இதை ஒரு சர்ஃபேஸா கன்சிடர் பண்ண போறோம். நம்ம இதே போல ஒரு சர்ஃபேஸ், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு கூட எடுத்துக்கலாம். இது ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ இந்த எல்லா இடத்துலையும் இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? R1 அப்படிதான் இருக்க போகுது எல்லா பக்கமும் இந்த சர்ஃபேஸ்ல. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் நான் P அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜால இந்த பாயிண்ட் Pல கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் நமக்கு? அதை V1 சொல்லலாமா? V1 ஈக்குவல் டு சார்ஜ் Q பை 4 pi epsilon naught R1 சொல்லலாமா? இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, Qன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜால இந்த Qல கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? அதை V2ன்னு எடுத்துக்கலாமா? V2 ஈக்குவல் டு இந்த சார்ஜ் Q பை 4 pi epsilon naught இந்த டிஸ்டன்ஸ் R1. அதே போல சேம் இங்க ஒரு பாயிண்ட் Rன்னு எடுத்துக்க போறோம். இந்த பாயிண்ட் இந்த சார்ஜால இந்த பாயிண்ட் Rல கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை நம்ம V3 அப்படின்னு எடுத்துக்கிட்டா Q பை 4 pi epsilon naught R1 அப்படின்னு கிடைக்கும். இன்னொரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் Sன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜால இந்த பாயிண்ட் Sல கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை V4ன்னு எடுத்துப்போம். V4 ஈக்குவல் டு Q பை 4 pi epsilon naught R1. இங்க பார்த்தா ஒரு ரிலேஷன் தெரியுது பாருங்க. இது எல்லா வேல்யூம் சேமா இருக்கு. அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஸோ இந்த சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எல்லாமே என்னவா இருக்கு? சேமா இருக்கு. இதுக்கு பேர் தான் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இன்னொன்று, இப்போ சார்ஜ் Qன்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு பர்டிகுலர் ஸ்மால் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் R1 ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு சர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணிட்டேன். நமக்கு தெரியும் இங்கே எனி பாயிண்ட், எந்த பாயிண்ட்லையும் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். அதுக்கான ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ அதை V1 எடுத்துக்கிறேன். Q பை 4 pi epsilon naught R1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த சர்ஃபேஸை தாண்டி இருக்குன்னு வச்சுப்போம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆரிஜின்ல இருந்து நான் என்னன்னு எடுத்துக்க போறேன்? இங்க எடுத்துப்போம். ஆரிஜின்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸை R2ன்னு எடுத்துக்க போறேன். அப்படின்னா இதை ஒரு சர்ஃபேஸா கன்சிடர் பண்ணா நம்ம இந்த சர்ஃபேஸ்ல எனி பாயிண்ட் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதை V2ன்னு சொல்லலாமா? V2 ஈக்குவல் டு Q பை 4 pi epsilon naught R2 அப்படின்னு வரும். அதே போல இன்னொரு பாயிண்ட் இங்க எடுத்துக்கிறேன். ஸோ ஆரிஜின்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸை R3ன்னு எடுத்துக்க போறேன். இதை ஒரு சர்ஃபேஸா நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம். இதே போல கன்சிடர் பண்ணிக்கிட்டா இந்த சர்ஃபேஸ்ல எனி பாயிண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நமக்கு என்னவா இருக்கும்? அதை V3 அப்படின்னு சொல்லலாமா? V3 ஈக்குவல் டு Q பை 4 pi epsilon naught R3. அப்படின்னா இங்கதான் இப்ப இந்த சர்ஃபேஸ்ல தான் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். அதே போல இந்த சர்ஃபேஸ்ல டிஸ்டன்ஸ் வேற, இங்க பொட்டன்ஷியல் இந்த சர்ஃபேஸுக்கு சேமா இருக்கும். அதே போல இந்த பாயிண்ட் இங்க இந்த சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். ஆனா இந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் பொட்டன்ஷியல் வேரி ஆயிட்டே இருக்கும். மீனிங் புரியுதா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இது R1 அப்படின்னா இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும். இது மேல இருக்க பொட்டன்ஷியல் மட்டும் தான் சேமா இருக்கும்.
இப்போ இந்த டிஸ்டன்ஸ் R2 இதுக்கு மேல இருக்க பொட்டன்ஷியல் எனி பாயிண்ட் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். இந்த பாயிண்ட் R3 இதுக்கு மேல இருக்க பொட்டன்ஷியல்லாம் சேமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் பொட்டன்ஷியல் வேரி ஆயிட்டே இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ற ஈக்குவேஷன் தான் இது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாற மாற இங்க பொட்டன்ஷியல் என்ன ஆயிட்டே இருக்கு, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அப்படின்னா இந்த சர்ஃபேஸ்ல ஈக்வி பொட்டன்ஷியலா இருக்கும், இந்த சர்ஃபேஸ்ல ஈக்வி பொட்டன்ஷியலா இருக்கும், இந்த சர்ஃபேஸ்ல ஈக்வி பொட்டன்ஷியலா இருக்கும். ஆனா ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கு பொட்டன்ஷியல் வேரி ஆயிட்டே இருக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் பொட்டன்ஷியல் வேரி ஆயிட்டே இருக்கும். இந்த சர்ஃபேஸுக்கு மேல இருந்தா ஈக்வி பொட்டன்ஷியல் எனி பாயிண்ட் பொட்டன்ஷியல் சேம், இந்த சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் சேம், இந்த சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் சேம். ஆனா ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் பொட்டன்ஷியல் வேரி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா இங்க டிஸ்டன்ஸ் வேரி ஆகுது இல்லையா, இங்க ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. சோ V1னா V1 இங்க எனி பாயிண்ட் பொட்டன்ஷியல் வந்து என்னவா இருக்கும், Q/4π R1 இருக்கும். அடுத்தது V2 இங்க எனி பாயிண்ட் பொட்டன்ஷியல் V2 Q/4π R2 இருக்கும். இங்க எனி பாயிண்ட் Q/4π R3 இருக்கும். ஆனா ஒவ்வொன்றும் வேற வேற. இது எல்லாமே மூணுமே என்னது, வேற வேற பொட்டன்ஷியல். இது எப்பல சொல்லிட்டே போலாம், போயிட்டே இருக்கும் அப்படியே நமக்கு. இதுல ஒரு முக்கியமானது, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் குறையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அதை ரெப்ரசன்ட் பண்ற ஈக்குவேஷன் என்னது, ஜெனரல் ஈக்குவேஷன் V = Q/4πε0R. அப்படின்னா V is inversely proportional to 1/inversely proportional to R ன்னு சொல்லுவோம். அப்ப நான் பொட்டன்ஷியல் குறையும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா பொட்டன்ஷியல் அதிகமாகும். அப்படின்னா இங்க பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும், இங்க பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும், இங்க பொட்டன்ஷியல் போக போக பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே போகும். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. புரியுது இல்லையா? இது பேர் தான் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.